வசமா சிக்கினதுனால ரோகிணி எடுத்த முடிவு, கோவத்துல இருக்கிற கிரிஷ், மனோஜ் கொடுத்த அதிர்ச்சி, இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கிரிஷ் படிக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வேலைக்கு வரதுனால ரோகிணிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிக்கலே வருது. அதே நேரத்தில் மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பங்களா ஒன்றையுமே வாங்குறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் அண்ணாமலை முதல் முறையாக வேலைக்கு போகிறாரு. அவரை வழி அனுப்புறதுக்காக எல்லாருமே வராங்க. அப்போ விஜயா குடுகுடுன்னு ஓடி வந்து வீட்டு வாசல்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்குறாங்க. எல்லாருமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்போது வெளியே யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு ஒருத்தரும் வரல, இப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. விஜயாவோட நடவடிக்கைகளை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து அண்ணாமலையை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாரு. அதே நேரத்தில் ரோகிணி தன்னுடைய மகன் கிறிஷை ஸ்கூலில் விடுறதுக்காக கூட்டிக்கிட்டு வராங்க. ஸ்கூலில் அண்ணாமலையும் முத்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கிரிஷ், நான் முத்து மாமா கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விடாமல் கிறிஷை கூட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அடுத்ததாக முத்து அங்கேருந்து கிளம்புனதும் அண்ணாமலை பார்த்து அங்கேருந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்க, அவர் அண்ணாமலை இந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி கிறிஷை ஸ்கூலுக்கு விடாமல் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு ரோகிணியோட அம்மா, இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கிரிஷ் கோவத்தில் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிக்கிறாரு. அப்போ ரோகிணி கூப்பிட்டோ கிரிஷ் வெளியே வரவே இல்லை. அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட அம்மா விசாரிக்கிறாங்க. அப்போது மனோஜ் அப்பா ஸ்கூலில் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு. புதன்கிழமை கிறிஷை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், அவர் அந்த ஸ்கூலுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கு ரோகிணியோட அம்மா, இப்படி நீ ஒவ்வொருத்தருக்கா பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உண்மைகளை நீயே உங்கள் வீட்டில் சொல்லிட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னால் என்னை அடித்து வீட்டை விட்டே துரத்திடுவாங்க, நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் ரோகிணியை கால் பண்ணி தான் வாங்க போகிற பங்களாவை பார்க்கறதுக்காக கூப்பிடுறாரு. மனோஜ் சொன்ன அட்ரஸ்க்கு ரோகிணியுமே போகிறாங்க. அங்கே அந்த வீட்டோட உரிமையாளர் மனோஜ் கிட்ட ரொம்பவும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதோட தன்னுடைய மனைவி கிட்ட கேட்காம நானும் எதுவுமே செய்ய மாட்டேன், நீங்களும் அதே போலவே இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி அங்கே வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருமே வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வீடு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படியா இன்றைக்கான இந்த சிறகடிக்க ஆசை எபிசோடுமே பார்த்தீங்க அப்படின்னா முடியுது. ஆக்சுவலாக இந்த வீடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜை நல்லாவே ஏமாற போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் மனோஜ் நினச்சி விஜயா வேற பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பெருமைப்பட்டுக்கிட்டு பார்வதிக்கிட்ட எல்லாமே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ரோகிணியும் மனோஜ் இந்த வீடு விஷயத்தில் ஏமாந்து பணம் மொத்தத்தையுமே இழந்து அவங்களுடைய தொழிலையுமே மொத்தமாக இழக்கிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா விஜயாவோட மூஞ்சியில் கரிய பூசின மாதிரியாக ரோகிணி அண்ட் மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா இனி வந்து நிற்க போகிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.